ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா? மறக்காம அதையும் பார்த்துருங்க, ஏன்னா அப்போதான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். இந்த கதையோட கதாநாயகனா இருக்குது அது நான் தான். என்னோட பேரு சாட்டோ ஹோஜோ. நான் ஒரு சாதாரணமான ஹைஸ்கூல் படிக்கிற ஒரு பையன். நான் என்ன பண்றது, என்னோட தாத்தாவோட கம்பெனி ஒரு மிகப்பெரிய கம்பெனியா, அதை அடையிறதுக்கு நான் எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகுற மாதிரி இருக்கு. அதுக்கும் மேல எனக்கு கிளாஸ்ல பிடிக்காத பொண்ணுனா அது அவதான். நாங்க ரெண்டு பேரும் மேரிட் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு வீடியோ கொடுத்தாங்க. நாங்க ஒன்னா வாழ்ற மாதிரி அமையுது. இதுலயும் என்ன ஒரு ட்விஸ்டான விஷயம்னா, இந்த விஷயத்தை பத்தி நாங்க ஒரு சீக்ரெட்டா வச்சுக்கணும், மத்தவங்க யாருக்கிட்டையும் தெரியக்கூடாது. ஆனா என்ன பண்றது, ஆல்ரெடி என்னோட கசனுக்கு இந்த விஷயம் தெரியும். இதுக்கு மேல என்ன ஆக போகுது அதெல்லாம் நீங்க பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். அதனால நான் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சாட்டோவே அங்க சொல்றான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, சாட்டோ அப்படியே ஓடி போறான். ஏய் நில்லு, இல்ல என்னால முடியாது, நான் இப்போ சர்வே ஆகணும். அதான் நான் அதை சொல்றேன்ல, நில்லு. இப்பதான் அவ எதுக்குன்னு சொல்றான். நீ எதுக்கு ஓட பாக்குற, நான் இதை கொடுக்கணும் அப்படின்னு தான் உன்னை தொத்தினே இருக்கேன். இது லஞ்ச் பாக்ஸா? ஆமா, நான் இதை மறந்தே போயிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட கையால ஆன அந்த சாப்பாடை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறியா என்ன? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு உன்னோட கையால ஆன அந்த விஷயம் சாப்பிட்றதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ அப்படியா, அதுக்காக தான் நான் உனக்காக செஞ்சேன். இது எல்லாத்தையுமே சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க லஞ்ச் டைம் தான். அவன் லஞ்ச் எடுக்கும் போதே அவனோட கசன் வரா. ஏய் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, அதனால உன்னோட லஞ்சை நான் சாப்பிட போறேன். வேணாம், அதுவும் இன்னைக்கா? அப்பனா என்ன நீ தர மாட்டியா? நான் பசியில எங்கேயே செத்து போயிடும் போல. என்னால தர முடியாது, ஏன்னா நீ காலையிலேயே சாப்பிட்டுருப்பேன். இல்ல நான் சாப்பிடல, இதே மாதிரி போச்சுன்னா நான் இறந்து போயிடுவேன். சீக்கிரம் எனக்கு வேணும். நான் உன்னோட கசன் தானே, எனக்கு இதை கூடவா தரமாட்டேன்? இல்ல வாய்ப்பே இல்ல. நீ ஒரு கசனா எனக்கு தரணும். என்ன பண்ண இருக்க? அங்க அவ கியூட்டா கேக்குற, உன்னோட கசனுக்காக இதை கூட நீ பண்ண மாட்டியா? என்ன ஒரு கொடுமையான ஆளா இருக்கா இவன். அவனோட கசனுக்காக இதை கூட பண்ண மாட்டானா? அங்க இதனால அவங்க தப்பு பேசுறாங்களா? அங்க வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். அந்த பொண்ணு பாக்குறா. இப்பதான் அவங்க ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. என்னன்னா இவங்க ரெண்டு பேரோட லஞ்ச் பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்குமா? அப்பனா நீங்க என்ன ரியலாவே டேட் பண்றீங்களா என்ன? இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் உன்னோட மூஞ்சி ரொம்ப ரெட் ஆகுது? இந்த சைடு அதுக்குள்ளேயே அவ பார்த்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுறா. ஏய் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ ஒரு ஸ்பூனால சாப்பிடணும்னு நான் சொன்னேன். நீ என்னன்னா எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்ட. நீ பொறுமையா சாப்பிட்டக்கு அப்புறம் பேசுமா. நீ எல்லாத்தையுமே ஒரே ஸ்பூனால தான் சாப்பிட்டுருக்கன்னு புரியுது. அங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பண்றதுனால எல்லாருமே போயிடறாங்களா? அங்க இப்பதான் சொல்றேன், நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் உனக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணேன். எவிடன்ஸை நான் எரேஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. சரி சரி, எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் அவன் வரும்போதே அந்த பொண்ணு கூப்பிடுறான். அவங்க இவங்களும் ஒரு ட்ரிப் விஷயமா தான் பேசுறாங்க. ஆனா அவன் அதுக்கு வரலன்னு சொல்லிடுறான். என்னப்பா நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா நீ வரலையா? இன்னொரு விஷயம், எனக்கு என்ன டவுட்னா, நீங்க ரெண்டு பேரும் என்ன டேட் பண்ணலையா? நீங்க தயார் பண்ண ஃபுட் ரெண்டுமே ஒண்ணுதான். அது இல்ல, நான் உருவாக்குனதை அவ ஜஸ்ட் காப்பி பண்ணிருக்கா, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. நாங்க ஒன்னும் டேட்டோ பண்ணல. இதனால அப்படியே போயிடுறா. இது எல்லாத்தையுமே அந்த கசன் பொண்ணு பார்த்துன்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல நைட் ஆகுதான். அங்க ஒரு விதமா சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இதனால அவ ரொம்ப பயந்து போயிடறா. அடே அது என்னதுரா, அது பேயா என்ன? ஆனா ஆளு அவளைக்கும் கண்டுக்கல. அவன் அப்படியே தூங்கிந்தா இருக்கான். ஏயாச்சு இந்த டைம்லயாச்சு தூங்குமா, நீ எதுவும் கவலைப்படாத. அதான் சொல்றேன்ல, ஏதோ சவுண்ட் வருதுன்னு. இப்போ அது திடீர்னு நம்மள தாக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்றது? கவலைப்படாத, உன்னை எதுவுமே தாக்காது. நீ ஒன்னும் இங்க தனியா இல்ல. கூட மதர் நேச்சர் இருக்காங்க. எத்துல இருக்க எல்லாருமே உன் பக்கம் தான். அவ விடவேல அப்படியே தட்டி தட்டி எழுப்பினே இருக்கா. அவனும் உன்னையும் தூங்க விட மாட்டேன், மரியாதையை எழுதுக்கும், இல்லன்னா அவ்வளவுதான். அதனால அவங்களுக்கும் வேற வழி இல்ல. அவங்க நைட்டு முழுக்க முழிச்சிருக்க மாதிரி இருக்கு. அங்க ஆளு படிச்சுனப்பானா அங்க திடீர்னு ஓடி வரா. என்ன விஷயம், எதுக்கு நீ ஓடி வர? படிக்கும் போது திரும்ப அந்த சவுண்ட் எல்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சது. அதனால தான் நான் இங்க ஓடி வந்துட்டேன். ஒன்னும் கவலைப்பட வேணா, பூதம்லாம் ஒன்னும் இல்ல. ஆனா அவ கேட்கற மாதிரியே இல்ல. நீ இங்கே தங்கினா அந்த பேய் என்ன தாக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? இந்த அளவு பயந்தா இருக்கா. அங்கே அவ படிக்கவும் ஆரம்பிப்பாளாம். அதனால அங்க அக்கானை கிட்ட அவன் கேட்கறான், ஆமா நீ இங்க என்ன பிரச்சனை இருக்க? அதுவா உன் மேல ஏதாச்சும் பேய் தாக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு நான் இங்க இருக்கேன். நான் ஆல்ரைட்டா இருக்கேன். நீ உன்னோட ரூமுக்கு போறியா? இல்ல இல்ல, என்னால போகலாம் முடியாது. இது என்னோட ரூம், நான் எதுக்கு போகணும் இப்போ? இதனால அவன் அப்படியே போறான். பிடிச்ச அவ இழுக்கிறா. ஆமா நீ எங்க போற, என்ன விட்டு இருமா, நான் பாத்துட்டு வரேன். ஆனா அவ விடவே இல்ல. அங்க கத்திக்கினே இருக்கா. நீ அநியாயமா இப்படி விட்டு போயிட்டியே. இதுக்கப்புறம் அவன் வரானா. அங்க அவளுக்கு பாத்ரூம்க்கு போகணுமா. அதுக்கு கூட சைட்டோவை தான் அவ கூப்பிடுறா. சைட்டோ எனக்கு பாத்ரூம்க்கு போகணும், நீ வரியா? என்னது பாத்ரூமா?
ஆமா நீ என்ன வரமாட்டியா, நான் குளிக்கிறதுக்கு தனியாவா போக முடியும், அங்க இப்படி கெஞ்சி கேக்குறனால சைட்டோக்கும் வேற வழியில அவன் அங்க போறானா, அவன் பின்னாடி கூட திரும்பி பார்க்க முடியல, அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கான். அங்க அவ குளிச்சுன்னு இருக்கும் போதே கூப்பிடுறா, சைட்டோ நீ வந்து இங்க தானே இருக்க, நான் குரலை கேட்காதா, இதனால அவ பயங்கரமா கத்த ஆரம்பித்துறா. அதுக்குன்னு இப்படியா வருவ, நீ வந்து ஏதாச்சும் போட்டாச்சு வரலாம்ல. இதே மாதிரி தான் அந்த நாள் பயங்கரமா போகுது. இதுக்கப்புறம் ஸ்கூல்லயும் அவங்களோட நிலைமை ஒரு மாதிரி தான் இருக்கு. எங்க கசன் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறா, அதாவது இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னு. இதனால அவன் லைட்டா சொல்றான், இந்த மாதிரி அவ பயப்படுறான்னு எனக்கு புரியுது, உனக்கு வந்து நிறையவே பிரச்சனை இருக்குன்னு. மேரிட் லைஃப்ல நீ வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டனா கண்டிப்பா உனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி நேரத்துல நீ வந்து என்ன தேர்ந்தெடுக்கலாம், வா என்கிட்ட போதும் நித்ரியா, இந்த மாதிரி நீ காமெடி பண்ணாத. அதே மாதிரி அவ வந்து வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பேயை பார்த்தா அப்படின்னு பயந்து இருக்கா, தூங்கவும் விடல. ஏதோ பக்கத்துல யாரோ ஒருத்தங்க நந்து போற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குதான். ஓ அப்படியா, அப்பனா நான் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் சீன்லயே அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது அந்த மேரேஜ் விஷயத்த அவ இழுத்து வர்றா. நீங்க 2 பேரும் மேரேஜ் தானே, எனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும், 2 பேரும் ஒரே ரூம்ல ஒரே ரூஃப்ல இருக்கிறீங்க. கேட்டோன்னே அப்படியே அவங்க 2 பேரும் தூக்கின்னு போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த கசன் பண்ணுவாங்க வந்தோடனே சொல்றா, இங்க 2 பேரும் இப்படி சிங்காவதை வச்சே நல்லா சொல்ல முடியுது, இங்க மேரேஜ் தானே. ஆமா சைட்டோ, நான் வந்து எத்தனை வாட்டி சொன்னேன் இந்த மாதிரி நீ வந்து சொன்ன அவ்வளவுதான் நான் உனக்கு கொன்றுவேன்னு. இல்லம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவளா அது கண்டுபிடிச்சா, எனக்கு எப்படி தெரியும். சரி நான் வந்து என்ன பண்ணட்டும், எனக்கு வேற பஞ்ச் லைன்லாம் மறக்க ஆரம்பிக்குது, இதே மாதிரி போச்சுன்னா என் வாழ்க்கை இங்க அம்போன்னு போயின்னு இருக்கு, உனக்கு பஞ்ச் லைன் தான் முக்கியமா தெரியுதா. சரி நான் இங்க இருக்கிறேன்னா நான் வந்து மெயின் விஷயத்துக்கு வரேன். என்னோட கண்ணால நீங்க 2 பேரும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி உங்களோட அமானுஷ்யமான விஷயமும் எனக்கு தெரிய வந்தது. ஏதோ உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க பேய பார்த்த மாதிரியும் ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரியும் நீங்க சொன்னீங்களாமே. இதை கேட்டோன்னே அவ இன்னமும் கடுப்பாகிறா, ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஆளு சொல்லிட்டான். அக்கானே இப்போ வந்து அது பிரச்சனை இல்ல, இப்போ அந்த பேயை நீங்க அப்படியே விட்டு அது திடீர்னு இவனை பொசஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் யோசிச்சு பாரு, அதுக்கப்புறம் அது ஒருத்தங்களையா பொசஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகணும்னு உனக்கு தெரியுமா, இப்போ நாங்க என்ன பண்றது, அதனால உன்னோட மார்க் அது கூட கம்மியாகலாம். சரி நாங்க என்ன பண்றது, அதுக்கான வழியை சொல்லுங்க, நீங்க தாராளமா என்ன நம்பலாம். இதனால நெக்ஸ்ட் சீன்லயே அவங்க அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டை பார்த்தோன்னே வந்து சொல்றா, என்னால இங்க வந்து பேயோட உணர்வை நிறையவே ஸ்பிரிட்ஸோட எனர்ஜி என்னால உணர முடியுது, உள்ளதான் சென்டர்ல எங்கேயோ அந்த பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ள போய் பார்த்தா வேண்டிதான் நம்மளுக்கு தெரியும். அப்படின்னா நம்ம என்ன பண்றது, இந்த வீடியோ மொத்தமா எச்சலாமா, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்க, டைரக்டா நம்ம ஹீரோ படிக்கிற அந்த ரூமுக்கு தான் அவங்க போறாங்க. இது சொல்ல போனா என்னோட ஸ்டடி ரூம், ஆனா நான் அவளைக்கும் ஸ்டடி பண்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், இதை நான் ரீட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஓ எனக்கு புரியுது, அதாவது அந்த புக்ஸ் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்பியா தானே, ஏன்னா நான் பார்த்துருக்கேன், எப்பெல்லாம் நான் பார்க்க ட்ரை பண்றேனோ அப்பெல்லாம் நீ மறைப்பேன். அங்க இதெல்லாம் கேட்கும் போது அக்கானே ரொம்ப கடுப்பாகிறான், என்னோட வீட்டுக்குள்ள இந்த மாதிரி புக்ஸுக்கெல்லாம் இடமே இல்ல, நீ வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கியா, என்ன நீ சொல்ற, அது வேறமா ஒரு நாவல் தான், அதே மாதிரி படத்துல கூட தான் அப்படிலாம் சீன் வந்து, அதுக்குன்னு என்ன எல்லாத்தையுமா தூக்கி போட முடியும். இதுக்கப்புறம் அவ உள்ள போய் பேய விரட்டுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஜெட்டியை மோந்து பார்த்துன்னு இருக்கா. இதை வந்து லாண்ட்ரி பண்ணலன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்குள்ள டிடர்ஜென்ட்டோட ஸ்மெல்லே வரல. ஆமா இதை வந்து நீ எதுக்கு காட்டுற, ஆமா இது வந்து ரொம்ப முக்கியம் பாரு. இதே மாதிரி தான் அங்க அந்த ரூம் வந்து இப்படியே போயிடுது. அப்புறம் அக்கானியோட ரூம் தான், அங்க போய் பார்க்கும்போது அவ சொல்றா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பேயோ இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்தையும் என்னால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், சீக்கிரம் உள்ள போய் பாருங்க. ஆனா நான் வந்ததே இங்க உங்களோட அண்டர் வேற பாக்குறதுக்கு தான், அதுக்குன்னு அதையா நீங்க பாக்கணும், அந்த பேயை நீங்க விரட்டுற வழியை பாருங்க. அப்புறம் அவ உள்ள போய் பார்க்கும்போது அங்க இப்பதான் அக்கானியவே சொல்றா, முன்னாடி ஒரு ஜன்னல் தேர்தல இங்க தான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன், வந்து ஒரு சின்ன பொண்ணை பாக்குற மாதிரி இருந்தது, கத்தன உடனே அங்க யாருமே இல்ல. அப்படியா, அப்ப நான் கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப நல்லா யோசிப்பாளா. அங்க ஹீரோவும் இப்பதான் சொல்றான், என்ன விஷயம்னா இவ வந்து யோசிக்கிறா, இப்பதான் அவளோட பிரெயின் சீக்கிரமா வேலை செய்ய ஆரம்பிக்கும், அதனால அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்பனா அந்த பேயை அவளால கண்டுபிடிக்க முடியுமா. புள்ளி அந்த கசன் பண்ண சொல்றா, நான் பேயை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பேய் அது வந்து வேற யாரும் இல்ல, அது நான் தான். என்னது நீதானா, எனக்கு ஒண்ணுமே புரியல. தாத்தா வந்து இந்த வீட்டோட கீ எனக்கு கொடுத்தாரு, ரீசெண்டா நான் வந்து யாருக்குமே தெரியாம இங்க வந்தேன். எதுக்கு இங்க யாருக்குமே தெரியாம வந்தேனா, நீங்க லவ்வி டப்பியா இருக்கும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல, அதுக்காக தான். நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நாங்க லவ்வி டப்பியா இல்ல, இன்னைக்கு நான் வந்ததுக்கு காரணமே அந்த குக்கீஸ் தான், அதனால தான் நான் இன்னைக்கு அப்படியே சாப்பிட்டுட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் ரொம்ப பசியா இருக்கேன், எனக்கு அது திரும்பவும் கிடைக்குமா. எனக்கு புரியுது, இந்த உலகத்துல அதை யாருக்கு தான் பிடிக்காது, குக்கிங் அது வந்து ரொம்ப பெஸ்டானது. இதுக்கப்புறம் அவ ஏகப்பட்ட டிஷ்ஷை சமைச்சு தரா, அதெல்லாம் சாப்பிடும் போது அவ்வளோ ருசியா இருக்கு. இப்படி அவங்க க்ளோஸா பழக்கத்தை பார்த்து அவ வந்து கேட்கிறான், ஆமா நீங்க எப்பயுமே இப்படி தானே. இதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் அவங்க கேம் விளையாடும் போதும் ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸா தான் இருக்காங்க. இந்த மாதிரி உன் மேல சாஞ்சி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். இதனால அவ வந்து ஒரு மாதிரி முறைக்கிறான். அங்க இதை பார்த்தோன்னே அவன் சொல்றான், நீ எதுக்கு அப்படி யோசிக்கிற, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, வந்து இப்படிதான் நாங்க 2 பேரும் இப்படிதான் ஒன்னா இருப்போம், ஆனா அதுக்குன்னு நீ வந்து தப்பா புரிஞ்சுக்காத, அதுக்கு நீ டெவில் மாலாம் முறைக்க கூடாது, யாரை பார்த்து ஒரு டெவிலோ டீமனோ அந்த மாதிரி சொல்ற, இதெல்லாம் சரிதானா, ஆனா உன்னோட மூஞ்ச பாரு, இப்ப பல்லெல்லாம் முளைக்குது உனக்கு. சரிப்பா இந்த மாதிரி நான் கொஞ்சம் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வரேன், பின்னாடி அந்த கசன் பொண்ண போறாளா, இதனால அவ கேக்குறான், ஆமா நீ வந்து எங்க போற, என்னப்பா சொல்ற, இந்த மாதிரி நாங்க ஒன்னாதான் குளிப்போமே. என்னது ஒன்னாவா, அதுவும் 1 by 1 போகாம 2 பேருமே வா. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நாங்க எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி பண்ணுவோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க தனித்தனியா தான் குளிக்கணும். இதுக்கப்புறம் அங்க தூங்க
தூங்கும் போதும் அவ வந்து இப்பதான் ஷெய்ஷியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். இந்த கேமை நீ எப்போ வாங்கின? நானா அது எப்பயோ வாங்கிட்டேன். அந்த கேமை நான் தான் விளாடணும் ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்குள்ளேயே ஷெய்ஷி ஆடுறா. ஆனா எனக்கு தெரியல நான் வந்து எதுக்கு இப்படி சொல்றேன்னு. கட்டத்துல இவங்க 2 பேரும் திரும்பவும் சண்டை போடுறாங்களா? அந்த சண்டையை முடியும் போதே அவ சொல்றா, இப்படி சண்டை போடுறதும் நல்லா தான் இருக்கு, இப்படி போடாம போனா அந்த நாளே நல்லா இல்ல. ஏதோ நீ சொல்றத வச்சு பார்த்தா ஒரு சாண்ட் பேக்கை உன்னால அடிக்காம தினமும் உன்னால வாழவே முடியாது போல. சரி நான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஷெய்ஷிய நீ வந்து எதுக்கு அவ்வளோ நல்லா பாத்துக்கிற? நீ வந்து அவ்வளோ நெருக்கமா இருக்கிறது சரியில்லை. நான் ஏன் அப்படி பண்றேன்னா அவ வந்து அந்த மாதிரி பொண்ணுதான். சின்ன வயசுல அவளை அப்படியே விட்டா கீழே இருக்க கல்லெல்லாம் அவ சாப்பிட்டுவா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவ. அதனால அவளை சூப்பர்வைஸ் பண்ணினே இருக்கணும். ஆனா இப்படி இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பேசும்போது யாரோ ஒருத்தங்க அவளோட பட்டை தொடுற மாதிரி இருக்கா. அதனால அவ கத்த ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி தான் ஹீரோக்கும் யாரோ ஒருத்தங்க கிள்ளி விடுறாங்க. அங்க அவனும் கத்த ஆரம்பிக்கிறான். ஏய் நீ வந்து டச் பண்றத நித்திரியா? தேவையில்லாம என்ன சீண்டற? இல்ல நீ தான் என்ன தேவையில்லாம தொடுற. அதுக்கப்புறம் தான் தெரியுது அதை பண்ணதும் வேற யாரும் இல்ல, ஷெய்ஷி தான். ஷெய்ஷியும் அங்க வந்து சொல்றா, நான் வந்து எப்பயுமே இவன் கூட தான் தூங்குவேன். நான் இவன் கூட தூங்கும் போது எனக்கு ரொம்பவும் நிம்மதியா இருக்கும். ஏன்னா நாங்க 2 பேரும் பிறந்ததுல இருந்து ஒன்னா தான் இருக்கோம். ஒன்னா தான் கட்டி போச்சுன்னா தூங்குவோம். இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவ எப்போ அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதோ அதான் நாங்க 2 பேரும் அப்படி தூங்குற மாதிரி இருக்கும். நீ அப்படி இல்ல, இப்ப பிரிச்சுட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா தூங்குறீங்க. இதெல்லாம் சரியே இல்ல. இல்ல எனக்கு ஒன்னா அவன் கூட தூங்கணும்னு ஆசை இல்ல. இது வந்து ஒரு கண்டிஷன். கிராண்ட் பாஸ் சொன்னனால தான் தூங்குற மாதிரி இருக்கு. சரி நீங்க 2 பேரும் இங்க தூங்குங்க. நான் ஒன்னும் அந்த மாதிரி விஷயத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க 2 பேரும் அந்த மாதிரி விஷயத்த ஃப்ரீயா பண்ணும்ல. அந்த மாதிரின்னு சொல்றது அந்த மாதிரி விஷயத்த தான். இதனால அக்கானே கத்த ஆரம்பிச்சிடறா. அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல, நீ வந்து இங்கேயே தூங்குமா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே தூங்கினக்கு அப்புறம் அவ எலும்பி கேக்குறா, நீ வந்து ஜெலஸான அதானே? நான் அவன் கூட ரொம்ப நெருக்கமாவும் ரொம்ப கிட்ட இருக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அதானே? இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்கு நீ பிளஷ் ஆகுற? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. பரவாயில்ல, நீ வந்து அவனுக்கு ஏத்த மாதிரியே இருக்க. அவனும் உனக்கு ஏத்த மாதிரி மாறான். சைட்டை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அதனால இங்க நிம்மதியா வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தேன். ஆனா வாழ முடியுது. சரி நான் வந்து தூங்குறேன். இப்படி இவங்க நெருக்கமா தூங்குறாங்களா? இதனால அவ கத்த ஆரம்பிக்கிறா, உனக்கு வெக்கமே இல்லையா? எதுக்கு நீ எவ்வளவு க்ளோஸா இருக்க? சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட நோட்டிபிகேஷன் வரும். அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.